நம்பித்தான் இந்த ராஜ்யம் இருக்கிறது. இந்த துயரங்களின் பாரம் உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை தரவில்லை. நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன். வேள்வியை நிறைவேற்றுவது என் கடமை. அதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். காலத்தையே பறித்துவிடும் பரதா. அதனால் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை. என் தெய்வமான ராமர் அவர்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சித்ததே இல்லை. நானும் அவரைப் போல கிடைத்த வாய்ப்பின் மீதும் நீங்கள் அளித்த கல்வியின் மீதும் முழு நம்பிக்கை வைப்பேன். என் மகன்களின் எதிர்காலத்தை பற்றிய கவலையை கைவிட்டு விடுவேன். உங்கள் மனதை வாட்டும் அந்த கவலைதான் என்னவாயிற்றா? லவன் குசன் அவர்களின் பேச்சில் உண்மை உள்ளது. அவர்களை பார்க்கும் பொழுது தவறாக நடப்பதாக தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்கள் ஏன் குதிரையை தடுக்க வேண்டும்? நான் அவர்களை தண்டிக்கும் நிலைமை ஏற்படக்கூடாது. அண்ணா, எனக்கு சத்ருக்கனின் கவலைதான். சத்ருக்கணனை தேடும் பொறுப்பை அனுமன் ஏற்றிருக்கிறான். பிறகு ஏன் இந்த கவலை? ஹனுமன் மீது நம்பிக்கை வை. செயல்கள் செய்வான் இயலாதென்பது அவனிடம் நீங்கள் அறிந்த அவனிடம் வித்தை காட்டு. அம்மா, இவரும் நலம்தானே? நான் நலம்தான் அம்மா. அவனை பற்றி நீங்களே கேளுங்கள். ஏன்? நானும் நலம்தான். இது ஒரு மிக நீண்ட கதை. என் மகனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டதா? நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய். ஒருவருக்கு லவணனை போல் அண்ணன் இருந்தால் அவர்களுக்கு என்ன நேரிடும்? ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளுங்கள். காப்பாற்றுங்கள் அரசே, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அரசே. யாரிடம் அடி வாங்கி வந்திருக்கிறாய்? யாரிடம் அக்ககுமாரனும் மேகநாதனும் மற்றும் உன்னுடைய அண்ணன் ராவணனும் அடி வாங்கினார்களோ இது என் தாயை கலக்கப்படுத்தியதற்கு, இது என் பிரபு ராமரை துன்பப்படுத்தியதற்கு, அதோடு இது அந்த அசுர எண்ணத்திற்காக. முட்டாள் வானரா, நான் 1000 முக ராவணன். என்னை கொல்வது உன்னால் முடியாது. செய்ய முடியாதது என்ன இருக்கிறது கொடியவனே? உனக்கு தெரியாது என்று எண்ணுகிறேன். இந்த ராமபக்தன் அழிக்கும் கடவுளான என் பெருமானின் அம்சம். சொல்ல மறந்துவிட்டேன் அம்மா. அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு முடி சூட்டினார்கள். அமருங்கள். நீங்கள் சின்னத்தை தேர்ந்தெடுத்தீர்களா? ராஜகுமாரர்களான உங்களுக்கு உங்கள் ராஜ்யத்தின் சின்னம் இதுதான். நான் வரைந்துள்ள இந்த பானை வடிவம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வை குறிக்கின்றது. அவர்கள் செய்த இந்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். அவர்கள் சிறு பிள்ளைகள் என்று யாரும் கருணை காட்டக்கூடாது. இதனிடையே நீங்கள் இருவரும் என்ன செய்தீர்கள்? அசுவமேதை குதிரையை அழைத்து வருவது தாமதம் ஏற்பட்டது. அறநெறி பாதையில் பயணிக்க வேண்டும். யார் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களும் நமக்கு எதிரிகள் தான். தருமன் என்னவாயிற்று? அந்த முனிக்குமாரர்களோடு சண்டையிடுவதற்கு பயமாக இருக்கிறதோ? நாம் நினைப்பது போல் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
அவர்களிடம் எத்தனை சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்தாலும் அதைக் கண்டு நான் அஞ்சப் போவதில்லை. அது போன்ற ஆயுதம் என்னிடமும் உள்ளது. அந்த இரு முனிக்குமாரர்களா, இல்லை என்றால் இந்த லட்சுமணனா என்று பார்த்து விடுகிறேன். வாழ்க ராமர், வாழ்க ராமர். அதனால் நான் உங்கள் இருவரையும் என் கேள்விகளின் கயிறால் கட்டி போட மாட்டேன். அது சரிதான். நாங்கள் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. நீங்கள் எங்களை